வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி வக்ர பெயர்ச்சி. சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதி தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து வக்ரத்தன்மை அடைகிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 4 மாத கால அளவிற்கு, அதாவது ஜூலை 27ஆம் தேதி அடையக்கூடிய அந்த வக்ரத்தன்மை டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். தமிழ் மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துல ஆரம்பிச்சு கார்த்திகை மாதம் வரைக்கும் அந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல, காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல வக்ரத்தன்மை அடைகிறார். இந்த காலகட்டம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது, ஏன்னா சனி இயல்பு தன்மையோடு இருக்கும்போது சில பலன்களும், வக்ரத்தன்மையோடு இருக்கும்போது அதற்கு நேர் எதிரான பலன்களும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி என்பர்கள், காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பவர்கள் உபஜய ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாவகத்துல இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தைரியமா சில முயற்சிகளை எடுப்பாங்க, தைரியமா சில ரிஸ்கையும் எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். யாரெல்லாம் எதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே செஞ்சு சாதிக்கக்கூடிய ஒரு நபர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமைசாலிகளாக தான் இருப்பாங்க. இந்த மிதுன ராசி என்பர்களினுடைய நாலேஜை வச்சு தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களே எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கு. ஆனால் ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படின்றது இவர்களினுடைய சிறு வயதிலிருந்தே ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் மிருகஷீரிடம் செவ்வாயினுடைய நட்சத்திரம், திருவாதிரை ராகுவினுடைய நட்சத்திரம், அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் குருவினுடைய நட்சத்திரம். செவ்வாயினுடைய நட்சத்திரமான இந்த மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப துடுக்குன்னு ஒரு பேச்சு அப்படின்றது இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா வாயை கொடுத்து மாட்டிக்கக்கூடிய ஒரு நபர்கள். அதே மாதிரி ஒரு திருமண வாழ்க்கையில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு இவங்களால முடியாது. பிஃபோர் மேரேஜ் எவ்வளோ நாளும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்றது இவர்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க. அதனால எல்லா இடத்துலையும் ஒரு வெறுப்புகள், தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்கள் தான். இவர்களுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. ஏன்னா 10ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். உங்களுடைய 12ஆம் இடத்தையும் அந்த சனி பகவான் வக்ர பார்வையாக பார்க்கறதுனால வெளியிட மாற்றங்கள் அப்படின்றது முழுமையாக இருக்க போகுது. யார் யாரெல்லாம் வாய்ப்புகள் கிடைச்சும் வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போகாம இருக்கிறீங்களோ திரும்பியும் செகண்ட் ஆப்ஷன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அதன்லேயே நீங்க வெளியிட மாற்றம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. அப்படி இல்லாத பட்சத்துல இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் சொல்லவே வேண்டாம். ராகுவினுடைய நட்சத்திரம். இவர்கள் பிறந்த இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா இவர்களினுடைய பெற்றோர்கள் அலாதியான பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் யாருக்கிட்டையும் வாய் விட்டு கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமைகளையும் ஏமாற்றங்களையும் தேவையில்லாத அவமானங்களையும் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களினுடைய பெற்றோர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அதனாலேயே இவர்கள் சிறு வயதிலிருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சாக்ரிஃபைஸான ஒரு லைஃபை அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க. நமக்குன்னு எதுவும் வச்சுக்க கூடாது, நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய உடன் பிறந்தவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணியே வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தான். இவர்களுக்கு சனி வக்ரத்தன்மை அப்படின்றது ஒரு நல்ல ஒரு தொழில் அமைப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தான் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. அந்த ராகுன்றது பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு விஷயங்களையும் ஆராயாமல் டைரக்டா இறங்கிடும். அதுல பிரச்சனை வந்தாலும் சரி, நல்லது இருந்தாலும் சரி, நம்ம இதை முயற்சி செய்தே பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான சில இடத்துல போல்டா டிசிஷன் எடுப்பாங்க. இந்த சனி வக்ரத்தன்மை அவர்களுக்கு இந்த மாதிரியான தொழில் வாய்ப்புகளை கொடுக்கும். தொழில்ல இறங்கி செய்யணும் அப்படின்ற மாதிரியான அந்த முடிவுகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் நமக்கு ஜூலை மாதம் சனி வக்ரத்தன்மை அடைகிறாரு அப்படின்னா ஜூன் மாதம் நிறைய பேர் வேலையை விட்டுருவாங்க, நான் தொழில் செய்ய போறேன். ஏன்னா இது வந்து ப்ரீ பிளான்டு தான். ஏன்னா ஒரு வருடத்திற்கு முன்னாடியே இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சு இந்த ஜூன் மாதத்துல இருந்து
அவர்கள் அதை முயற்சி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யணும். தொழில் செய்றீங்க, அதாவது திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நான் இங்க சொல்லக்கூடிய ஒரு சின்ன அறிவுரை என்ன அப்டின்னா, உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய ஒர்க் லோடு எல்லாமே நல்லா தெரியும். நல்லாவே பண்ணுவீங்க. பட் ஒரு இடத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இது டெம்பரவரியா ஒரு 4 மாதத்திற்கு உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ குடுக்கும். அதுக்கப்புறம் சில இடத்துல உங்களுக்கு ஸ்லோ டவுன் ஆயிடும் அந்த தொழிலாகப்பட்டது. அதனால அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து குருவினுடைய நட்சத்திரம் புனர்பூசம் நம்ம சொல்லவே வேண்டாம். அதுலயும் இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுன் டூ எர்த்தா இருப்பாங்க. அதாவது யார் என்ன வேலை செஞ்சாலும் அத செஞ்சிரணும். அதே மாதிரி வீட்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது மாமியார், நாத்தனார் என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் ரொம்ப ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு இவர்களுக்கு அந்த வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னு நெனச்சு செஞ்சிருப்பாங்க. ஆனா, அதெல்லாம் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்காது. ஏன்னா, நீங்க இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. ஒரு ஏமாற்றம் தான் கண்டிப்பாக இருக்குமே ஒழிய, நல்ல முன்னேற்றங்கள் அப்படின்றதெல்லாம் நீங்க உங்களிடத்துல இருந்து ஒரு மாற்றம் செஞ்சீங்க அப்படின்னு மட்டும்னா தான் அந்த வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதனால குடும்பத்த விட்டு, அதாவது ஒரு கூட்டு குடும்பமாக இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த இடத்துல சரியான ஒரு தருணம். நீங்க விலக வேண்டிய ஒரு தருணம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு அந்த கூட்டு குடும்பத்தினால தான் நான் வெளியில வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு பக்கத்திலேயே நீங்க ஒரு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு வீட சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். ஏன்னா, குடும்பத்தில இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வளர்ச்சியை தாங்க முடியாமல் சில தேவையில்லாத பிரச்சனைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. இந்த மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாக பார்க்கும்போது இவர்களுக்கு நிறைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். கடந்த ஒரு வருடங்களாக பார்த்தீங்கன்னா, சொத்து வாங்குறதுக்கு உண்டான சில முயற்சிகளை பண்ணியிருப்பாங்க. ஆனா பெரிய அளவுக்கு அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இவங்களுக்கு உண்டான ஒரு பட்ஜெட்லயும் இருக்காது. இப்போ இந்த சனி வக்ரத்தன்மை காலகட்டத்துல ரொம்ப துரிதமாக அந்த சொத்துக்களை வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி குடியேறுவதற்குண்டான சில முயற்சிகளையும் மிகவும் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து உங்களுடைய 7ஆம் இடத்தையும் அந்த சனி பகவான் வக்ர பார்வையாக பார்க்கிறார். அதனால நீங்க எதிர்பார்த்த வரன் ஒன்று இருக்கும். ஆனா வரக்கூடிய ஒரு வரன் இருக்கும். ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சில வரன்களை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு தருணம். இத்தனை நாள் காலம் தாழ்த்தியாச்சு, இன்னுமே தாழ்த்தக்கூடாது அப்படின்ற மாதிரியாக திருமணத்தை செய்துக்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அந்த சனி பகவான் உங்களுடைய அந்த 10ஆம் இடத்திலேயே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு மிதுன ராசி என்பர்களுக்கு வெளியூர் வெளிநாடு மாற்றம் அப்படின்றது உறுதியாக இருக்கு. அரசாங்க உத்தியோகத்தை சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம், அடுத்து பதவி உயர்வுகள், வருமான உயர்வுகள், இது எல்லாமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த சனி வக்ரத்தன்மை காலகட்டத்துல நம்ம செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் நம்ம அந்த சனியை பிராயச்சித்தமா சொல்றோம் அப்படின்னா, இது முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அடுத்து பாவ கிரகம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நீதிகாரகன் அப்படின்னு எல்லா இடத்திலையும் கர்மகாரகன், நீதிகாரகன் அப்படின்னு ஒவ்வொரு இடத்திலையும் நமக்கு வேதனையை தரக்கூடிய ஒரு கிரகமாக தான் ஜோதிட ரீதியாக பிரதிபலிக்கப்படுகிறது. ஆனால் நம்ம அந்த சனி பகவானினுடைய தாக்கத்திலிருந்து குறையிறதுக்கு சில ஒரு சர்வீஸோ, சில பரிகாரங்களோ, சில பிராயச்சித்தங்களோ செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உண்டான சில விஷயங்கள் மாற்றங்களை கொடுக்கும். இப்போ இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு கருடாழ்வாரை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க. பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய கருடாழ்வாருக்கு ஒரு 4 தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கு சனி பகவானினுடைய தாக்கம் அப்படின்றது எளிமையாக குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது போக உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.